உன்னோடு போராடுகிற விழுந்து போன ஆவியை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தோடு உன் பிள்ளைகளோடு போராடும் ஆவியை கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய சந்ததியிடம் போராடி கொண்டிருந்த ஆவியை கர்த்தர் துரத்தி இருக்கிறார். நீ செய்யும் தொழிலில் போராடும் ஆவியை கர்த்தர் அகற்றி இருக்கிறார். உன் வீட்டில் போராடி கொண்டிருக்கிற ஆவியை கர்த்தர் நிர்மூலமாக்கி இருக்கிறார். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஏசாயா 41:12. கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகள். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகள் எல்லாமே ஏசப்பா உங்க கூட தான் பேசியிருக்காரு. ஏன் கூட இல்லை அப்படின்னு நீ நினைக்கிறியா? கிடையாது, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார். ஆமென்.